ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஏகேஎன் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம வந்து டாப் கீர் சொல்லிட்டு டியூட் படத்துலேருந்து ட்ரெய்லர் வந்திருக்கு. பிரதீப் ரங்கநாதன் ஹீரோனி வந்து நம்ம அமிதா பைஜு, டைரக்டர் வந்து கீர்த்தீஸ்வரன், அப்புறம் மியூசிக் வந்து நம்ம சாய் அபிஷேக், இந்த குட்டி அனிருத் அப்படி சொல்கிறாங்களா அவரு. இந்த படத்தில் வந்து எல்லா பாட்டும் நான் பார்த்தேன். அது ஏன் ரியாக்ஷன் பண்ணலன்னா, ஒரு சில பிரச்சனைகள் காப்பிரைட் இஷ்யூ பிளாக்கப் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால ஒன்றும் பண்ண முடியல. ட்ரெய்லர் வந்திருக்கு, பார்த்துட்டு நம்ம உள்ள என்ன பற்றி என்னெல்லாம் இருக்குது, இது வந்து ஒரு ட்ராகன் மாதிரி ஒரு படமா, இல்லை வந்து லவ் டுடே மாதிரி ஒரு படமா, இல்லை அந்த டைரக்டர் வந்து அவரோட டச் எப்படி உள்ள எடுக்க போகிறான்னு தெரியல. இதுக்கு அவருக்கு வந்து இது புது படம். என்ன மாதிரி இந்த படம் இருக்க போகுது தெரியல. ஒரு தெரிஞ்சு ஒரு தீபாவளிக்கு வருது, ஒரு ஃபன் எலமெண்ட்டாக அப்படி தான் வரும் தெரிஞ்சு. ஏன்னா எல்லாருமே வந்து இப்படி தான் ஒரு லவ் கான்செப்ட் இப்படி போய் தான் உள்ளே வருவாங்க. அந்த வகையில் டியூட் படமும் வந்து நல்ல வரவேற்பு எல்லார் மனசுலையும் இருக்குது இந்த படத்துக்கு. ஏன்னா பாட்டு வந்து மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்துருச்சுல, ஊரும் பிளட்டும் டூ அந்த பாட்டு. ஸோ அதனால வந்து இந்த பாட்டுக்கு இந்த படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஹைப் உண்டு. தீபாவளி அன்னைக்கு நம்மளுக்கு விருந்து தாங்க மாதிரி நிறையா படங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வரிசையில் முதல்லாம் வந்து ட்ரெய்லர் நம்ம டியூட் படத்தில் வந்திருக்கு. இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு இதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன சாய் அபிஷேக் இதில் ஏதாவது மியூசிக் போட்டிருக்காரா, இல்லை அந்த படங்கள் இந்த படங்கள் சாயில் ஏதாச்சும் ஒட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ட்ரெய்லர் பார்த்துட்டு அப்புறமேட்டு அதை பற்றி பேசலாம். ஓகேவா, வாங்க ட்ரெய்லருக்குள்ளே போயிடலாம். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. லைஃப்ல நீ ஒரு விஷயத்தை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணா, லைஃப் ஒன்று லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணு. பையன் வாக்கல அது. நான் கியூட்டா பண்றியா? கியூட்டா இல்ல, கியூட்டா தான் இருக்காங்க அவங்க. நீ அவனுக்கு அசிஸ்டன்ட் உதவாகறியா? சுப்ரீம் ஸ்டார். இனிமே எப்பெல்லாம் உனக்கு தம் அடிக்கணும் தோணுதோ அப்பெல்லாம் இந்த சாக்லேட் சாப்பிடு. அவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கா, எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம். நமக்குள்ள இந்த லெவலில் செட் ஆகாது. என்னடா உன் கதை? கல்ல கண்டா நாய காணா, நாய கண்டா கல்ல காணான்ற மாதிரி. என்னடா அது? நான் பாட்டுக்கு செவனேன்னு சிங்கிளா இருந்தேன்டா. சரி, மாப்பிள்ள ஒன்ன சொல்லி குத்தாங்க. அடுத்தவன் ஃபீலிங்ஸை கிரிஞ்சா பாக்குறது தானே இப்போ ட்ரெண்டே. எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, பயமா இருக்கு, பயமா இருக்கு. ப்ளீஸ் டா, ஏதாவது பண்ணு. ஃப்ரண்ட்ல வச்ச லெக்க பேக்ல வைக்கிறது நம்ம ஹிஸ்டரியில இல்லை. எதுவா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஓடு. இந்த ஓஹோ, உடம்பு வச்சு குத்தா. சண்டைக்கு போறியே, உன்னால 10 பேர் வந்து அடிக்க முடியுமா? 100 பேர் வந்தாலும் அடி வாங்க முடியும். ஓடு. அப்புறம் நமக்கு மட்டும் ஏன் டூடு எல்லாமே லேட்டா புரியுது. இங்க நடக்கிற எதுவும் நம்ம கையில இல்லை டூடு. இதுல இருந்து என்ன கத்துக்கிறோன்றது மட்டும் தான் நம்ம கையில இருக்கு. இதான் ஹைலைட். நாய் கிஸ் அடிக்கிறான். டெரிஃபிக் மாமா. நல்லா இருந்தா 2 பேர் லைஃப் நல்லா இருக்கட்டும், இல்ல 2 பேர் எதுவும் நாசமா போகும். இருந்தாலும் தாலிக்கு மரியாதை இல்லையா? காலிக்கு எந்த மரியாதையும் இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. என்னடா அது? தேவ்தாஸ் சார், நீங்க ஏன் இவ்வளவு எனக்கு பண்றீங்க? வாங்க வாங்க. சூப்பர் சூப்பர். டியூடு டியூட் அப்படி அந்த மாதிரி பயங்கர ஃபாஸ்ட் கட் அப்படி ட்ரெய்லர் மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க சொல்ல நினச்சது வந்து டக்கு 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 அப்படி எடுத்து போயிட்டாங்க. நல்லா இருக்குது. ஒரு பக்கா கமர்ஷியல்ஸ்னால் அந்த ஃபீலிங்ஸு, அந்த கிளப்பு, அந்த காமெடி, அந்த ஆக்ஷன், அந்த ஃபைட்டு அனைத்தும் வாங்க மீல்ஸ் மாரி சாப்பிட்டுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் படம் ட்ரெய்லர் கட்டு பார்க்கறதுக்கு இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் ஊரும் பிளட் சாங்கே வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக போட்டு உள்ளே போட்டு அது ஒரு பீஜம் போட்டிருக்காரு உள்ளே. அவர் எண்டில் வந்து அவர் ஒன்று தனியாக அப்படி பாடி விட்டார்ல, அதுவும் போட்டிருக்காரு உள்ளே. லாஸ்ட்டு அந்த பிட்டில் வருது. சுப்ரீம் ஸ்டார் சொல்ல போனால் நம்ம சரத்குமார் சார் உள்ளே இருக்குது, பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது
அந்த பாட்டிலே பார்த்துருவோம் வந்திருப்பாரு. ஸோ இதுலேயும் ட்ரெயிலையும் வந்திருக்காரு, பார்க்கறது நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து மமிதா பைஜுக்கு வந்து அப்பாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சின்ன சின்ன அந்த இதெல்லாம் பார்த்தா அப்படி தான் தோணுது பார்க்கறதுக்கு. ஒரு நார்மல் டிப்பிக்கல் ஸ்டோரி தான் எனக்கு தெரிஞ்சு. அது அப்படி ஒரு இந்த காலத்தில் உள்ள பசங்களுக்கு எப்படி இருக்குமோ அப்படி சொல்லி உள்ளே வந்து அப்படி முடிகிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஷார்ட்ஸ், ஒரு சில இந்த ரிசமன்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப லவ் டுடே அப்படிங்கிற மாதிரி ஒரு கனெக்டில் தோணுது. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ட்ராகன் தெரியுது, அதையும் ஒத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ படத்தை முழுசாக பார்ப்போம். படத்தை பாரு, படத்தை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீ சொல்கிறதெல்லாம் இருக்கான்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. இந்த ஆள் படம் வந்தால் ஏமாற்ற மாட்டார். ஒரு நல்லதாக உள்ள எதுன்னு இருக்கும். இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு, இப்போ உள்ள லவ்வர்ஸுக்கு, இப்போ உள்ள பசங்களுக்கு ஏதாவது ஒன்று உள்ளே வச்சுருப்பார். அந்த மாதிரி எனக்கு இந்த படத்தில் வந்து தோணுது. தீபாவளிக்கு நிறையா வராங்க. அதில் முதல் முறையாக இவர் வந்து இறங்கியிருக்காப்புல, டாப் கீர். இந்த கீரு 17ஆம் தேதி வரையும் இருக்குமா தெரில, எப்படின்னு தெரில, பார்ப்போம். நல்லா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டை வச்சு இந்த படத்தை ஓட்டுறோம் தோணுது. ஏன்னா நல்லா இருக்குது, எல்லா பாட்டும் நல்லா இருக்குது. இந்த பாட்டு ஊரும் பிளட்டு சாங்கும் நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. 17ஆம் தேதி வரட்டும் படம், பார்ப்போம். பைசன் பார்க்கலாமா, இது பார்க்கலாமா, டீசல் பார்க்கலாமா, எது பார்க்கலான்னு முதல்ல நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரிவ்யூ வந்துடும். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த ட்ரெய்லர் ரியாக்ஷன் உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட இந்த ட்ரெய்லரை பற்றி கமெண்ட் என்னவோ கீழே பதிவு பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இது ஏகேஎன் ஸ்டுடியோ. தேங்க்யூ.